ப்ரோஸ் உள்ள என்ட்ரன்ஸ் ஆயிட்டோம். செம்ம மிஸ்டா இருக்கு, சில்லுன்னு இருக்கு. நீங்களே பாக்கீங்க பின்னாடி எந்த வண்டி போய் எதுவுமே தெரியல. செம்ம அட்வென்ச்சரா இருக்கு கொடைக்கானல் ட்ரிப்பு. நீங்க வரதா இருந்தா கண்டிப்பா இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரில வாங்க. அப்போ இதுல மிஸ்ட் பார்க்க முடியும். செம்ம ஃபீலா இருக்கு கிளைமேட்லாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட் அந்த வெள்ளி நீர் வீழ்ச்சி தான் பார்க்க போறோம். போற பாதைன்னு சூப்பரா இருக்குங்க. ஃபால்ஸ் சத்தம் கேட்கீங்க. ஃபால்ஸ் தண்ணி பயங்கரமா வந்துட்டு இருக்கு. வாங்க உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. பார்த்து ரீச் பண்ணிட்டோம். செம்மையா ஃபால்ஸ் வந்துருக்கு தண்ணி அதுல இருந்து. செம்ம ஃபீல், சில்லுன்னு காத்து சாரல் பயங்கரமா இருக்கு. ஒரே ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோம். செம்மையா இருக்கு ஃபால்ஸ். பேக்ரவுண்ட்ல வாங்கல அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. கிளைமேட் சூப்பரா இருக்கு. இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்துல செம்மையா சைடுஸ்லாம் இருக்கு. காலிஃபிளவர், சுண்டல் கடலை எல்லாம் வாங்கிருக்கோம். சாப்பிட்டு நீ கண்டிப்பா சொல்றோம். நம்ம வேர்க்கடலை வாங்கியிருக்கோம். செம்ம சூடா இருக்கு. நெக்ஸ்ட் காலிஃபிளவர் வாங்கியிருக்கோம். பார்க்கவே செம்மையா இருக்கு. சாப்பிட்டு கிளைமேட்டுக்கு கார சாரமா செம்மையா காலிஃபிளவர். நம்ம எவ்வளோ மிஸ்ட்டை பார்த்தோம், எவ்வளோ காடுகளுக்குள்ள போனோம். ஆனால் இங்கே வந்து சாப்பிட்ற அந்த காலிஃப்ளவர் தான் ஹைலைட்டு. காரசாரமா இந்த டேஸ்ட் தான் ஹைலைட் பாபா. முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, இங்க திருடி சாப்பிடணும். அப்பதான் அதை பங்கு வைக்கும் போதுதான் அதோட அழகே அழகா இருக்கும். சாப்பிட்டு சொல்லலாம். அப்படி இருக்கு இல்ல, சூடா இருக்கு. கொஞ்சம் நேரம் அவுட்ல ரொம்ப சூடா இருக்கு. ஸோ டைம் ஆகும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பிரெட் ஆம்லெட் நல்லா ஷேர் பண்ணுவோம். சாப்பிட்டு பாருங்க. கை கிரில் நடக்குது இல்ல, சுடுதி ஆகில, அதனாலதான் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நீங்க மைக் கொடுக்க மறந்துட்டீங்க, அதனால எங்களால ஃப்ளேவர் வருது. மிளகாவோட ஒரு சில்லியே சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். பொண்ணுங்க எப்பயுமே காரமா இருப்பாங்க. அதை ஹேண்டில் பண்ற பசங்க எப்பயுமே கூலா இருப்பாங்க. எப்படின்னா கொடைக்கானல் மாதிரி. பசங்க மனசு எப்பயுமே தங்கம், பொண்ணுங்க மனசு எப்பயுமே சில்லி. தங்கமும் சில்லியும் சேர்ந்துதான் டைமண்ட் ஆகும். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எப்படி டைமண்ட் ஓகே தானே? எப்பயுமே சாப்பிடறதுக்கு முன்னாடி சேஸ் சொல்லணும். சேஸ். ஆனா சூடா இருந்தாலும் அதுல ஏதோ இந்த மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட் கொடுக்குது. நார்மல் நம்ம வீட்டுல சாப்பிட்ற மை மாதிரி இல்ல. நம்ம இந்த கடலை சாப்பிடுவோம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இருந்தாலும் அது தாண்டி போய்கிட்டே இருக்கு. அக்காவோட கடையோட டேஸ்ட் எப்படி நீங்கள எப்படி இழுத்துட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் அந்த அக்கா தான்.